Good morning, all. A minute. Good morning, Madan Kumar. Fine, Yogeshwaran. Fine, thank you. எப்படி பண்ணீங்க exam? I remember who you are. Attempt கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. Okay. That's fine. ஒரு 2 minutes wait பண்ணுவோம். Then we'll start the session. கொஞ்சம் நல்லா தான். Okay. அவ்வளவுதான். It's simple. So, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சில வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க, சில வந்து குவைட் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ பேலன்ஸ்ட் பேப்பர். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க என்னோட நோட்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேனேஜ் பண்ணிருப்பீங்க. எஸ் ஆர் நாட்? ஆனா நோட்ஸுமே சப்ஸ்டியூட்டா வச்சு படிச்சிருந்தீங்கன்னா தான் டு மை நாலேஜ் மாட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம நோட்ஸ்ல இருக்கு. ரிகார்டிங் ஸ்பீக்கரோட ரிமூவல் ப்ராசஸா இருக்கட்டும், ஆன்டி டிஃபெக்ஷனா இருக்கட்டும், everything almost கேட்ட கொஸ்டின்ல ஒரு 80%, பிகாஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆல்சோ டெக்ஸ்ட் மீ, மேம் 90% உங்க நோட்ஸ்ல இருந்து நான் நல்லா போட்டிருக்கேன்ட்டு. ஸோ நீங்க ஒழுங்கா நோட்ஸையும் படிக்கலன்னா தான் மாட்டிருப்பீங்க. ஸோ எனியோ பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். எந்த அளவுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட். நம்ம அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். ஓகே, ஃபைன். ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த கவர்னன்ஸ். நேற்று நம்ம பாலிட்டி டெமோ பார்த்தோம். ஸோ பல நாளா நீங்க எல்லாம் யுகசலி மேம் வந்து பாலிட்டி ஃபேக்கல்ட்டியா மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் பாலிட்டி சொல்லி கொடுக்கும் போதே நான் உங்க எல்லாருக்கும் வந்து கவர்னன்ஸோட ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய வாட்டி வந்து வாட் இஸ் கவர்னன்ஸ், கவர்னன்ஸ் எப்படி பார்க்கணும், நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி பார்க்கணும்னு பல ஆங்கிள்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம வந்து இந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் ஆக்சுவலி கவர்னன்ஸ் இஸ். அந்த கவர்னன்ஸ்ல ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பார்த்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே போறோம். சரிங்களா? ஸோ நம்ம டைரக்டா, நமக்கு ரொம்ப பெரிய டைம் கிடையாது, பிகாஸ் அடுத்து 11:30 ஒன் மோர் செஷன் இஸ் தேர் ஆஸ் ஐ செட் பிஃபோர். ஸோ நம்ம டைரக்டா செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ வாட் இஸ் கவர்னன்ஸ்? ஃபர்ஸ்ட், பொதுவாக கவர்னன்ஸ்ன்றது இட்ஸ் அ கான்செப்ட் விச் இஸ் மல்டி ஃபேட்டட். இந்த சென்ஸ் இங்க மல்டிஃபேட்டட் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா பல யூகங்களை கொண்டது. கவர்னன்ஸ்னாலே பல யூகங்கள் உண்டு. பல யூகங்கள் அப்படின்னா எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ்னு கேட்டா நான் ஒரு ஆங்கிள் சொல்வேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆங்கிள் சொல்லுவீங்க. எங்க சொல்லுங்க, லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கவர்னன்ஸ்? உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாலஜி வச்சு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கவர்னன்ஸ் பத்தி? வாட் இஸ் கவர்னன்ஸ் ஃப்ரம் யோர் ஆஸ்பெக்ட்? டெல் மீ. கண்டிப்பா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சிலபஸ் எடுத்து அனாலிஸ் பண்ணிருப்பீங்களே. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கவர்னன்ஸ் பத்தி தோணுன விஷயம் என்ன? எதுவுமே தோணலையா? யூ பீப்புள் டிடன்ட் கெட் எனி ஐடியா? தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொல்லுங்க. என்னடா இது? I don't see much viewpoints about governance. Fine. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா நான் சொல்வேன், governance is something related with the administration of the government. என்ன மேம், கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கவர்னன்ஸ் கேட்டா எஸ், ஆஃப் கோர்ஸ். How the government works, how the government is going to function, what the government is supposed to do. இப்படி பல ஆங்கிள் கவர்மெண்ட்டுக்கு பல முகங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும் போதோ, இல்ல கவர்மெண்ட் ஒரு லெஜிஸ்லேச்சர் பார்க்கும் போதோ, இல்ல கவர்மெண்ட் ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணும் போதோ, அல்லது கவர்மெண்ட் பீப்புள் அப்ரோச் பண்ணும் போதோ ஒரே முகங்களை காமிக்க முடியாது. பல முகங்கள் வேறு மாடுலேஷன்ல காமிக்கணும்.
அப்போ can I say that it has a multiple viewpoints? Yes, fine. இப்போ கவர்னன்ஸ இன்னும் ஃபர்தர் நம்ம கொண்டு போகும்போது it has two views. Some people say, some philosopher says that it is positive and some people say that it's negative. ஏன் மேம் இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சு விட்டாங்க கவர்னன்ஸ் அப்படின்னு நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு ரீசன் இருக்கு. We have a nuanced understanding which encouraged us to analyze this. நம்மளோட ஒரு யதார்த்தமான குழப்பமான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் பாதி பேரோட கண்ணோட்டத்துக்கு இது தப்பாகும், பாதி பேர் கண்ணோட்டத்துக்கு சரியாகும் தோணுச்சு. Let me give you a small example. நீங்க வந்து உங்க ஆங்கிள் சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு 100 people ஆக்குபை பண்ணி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரியா? ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து அந்த வீடெல்லாம் இடிச்சிடுறாங்க, இடிச்சு அதை டேக் ஓவர் பண்றாங்க. இப்ப இது சரியா தப்பா சொல்லுங்க? இப்ப இது சரியா தப்பா? கண்டிப்பா தப்பு. ஓகே, அதர்ஸ், மத்தவங்க, உங்க ஒப்பீனியன்? only ஆதவன் is having an opinion, not others. சரி, ஓகே. இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்டாண்ட், என் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா அது சரின்னு தோணும். ஏன்னா அந்த 100 மெம்பர்ஸும் அதை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்ப ஆக்குபை பண்ணி இன்னொருத்தரினுடைய நிலத்தை ஆக்குபை பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பறிமுதல் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப நான் என் கடமையை செஞ்சேன். அப்ப என் கடமையை செய்ய தவறினாலும் இஸ் இட் நாட் a mislagging of governance? Yes or not? அப்ப நாளைக்கு என்ன சொல்வீங்க? கவர்மெண்ட் என்னப்பா பண்றாங்க, இவ்வளவு பேர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான், சொல்லுவோமா இல்லையா? அப்ப கவர்னன்ஸ் ஹேஸ் a positive view as well as a negative view. அப்ப பாதிக்கப்பட்ட அந்த நபர் கண்ணோட்டத்துக்கு அது நெகட்டிவ் வியூ, ஆனா இன்னொருத்தர் கண்ணோட்டத்துக்கு அது பாசிட்டிவ் வியூவாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அதை எப்படி பாசிட்டிவ் வியூவா நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா, அந்த 100 people இருக்காங்களா அந்த ஃபேமிலி, அவங்களுக்கு இன்னொரு இடத்துல வீடு கட்டி கொடுத்து இவங்களை கூட்டு போய் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெமாலிஷ் பண்றேன் இல்லையா, இஸ் இட் நாட் அ பாசிட்டிவ் வியூ? அப்ப அங்க வீடையும் இடிக்கிறேன், இந்த பக்கம் வீடையும் கொடுக்கறேன், அப்ப அது பாசிட்டிவ் கம் நெகட்டிவ் வியூ. அப்ப 2 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கா கவர்னன்ஸ்க்கு? சோ கவர்னன்ஸை சரினே சொல்ல முடியாது, தப்புனே சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்ததுதான். நம்ம கமலஹாசன் டயலாக் தான், மனிதன் பாதி மிருகம் பாதி, ரெண்டுமே இன்டெகிரேட் ஆகக்கூடிய 2 வியூ பாயிண்ட் கவர்னன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், மேம் கவர்னன்ஸ் அது என்ன மேம் வார்த்தை, யார் மேம் கண்டுபிடிச்சா? இதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா எஸ்ஓபின்ற ஒரு கான்செப்ட். அதை பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம், சரிங்களா? நவ் இப்ப நான் 2 வியூ பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வியூ பாயிண்ட் தனித்தனியா பார்க்கலாம். ஃப்ரம் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம எப்படி பார்க்கணும்னா இட் இஸ் ஜென்யூன் அப்படின்னு சொல்றோம். கவர்னன்ஸ் வந்து ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப ஜென்யூன்பா. ஏன்னா நல்ல அரசாங்கம், நல்ல ஆளுமை, கவர்னன்ஸ்னாலே ஆளுமைன்னு சொல்லுவோம். த ரூலிங் பார்ட், ஓகே, த எபிலிட்டி டு ரூல், த எபிலிட்டி டு கவர்ன் த சொசைட்டி, அதுதானே அது ஜென்யூன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சம் பீப்புள் சே இட்ஸ் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்றோம். சம் பீப்புள் சே இட்ஸ் வெர்சடைல், எல்லாரையுமே இன்டெகிரேட் பண்றாங்கப்பா. எத்திக்கல், ரொம்ப பர்ஃபெக்டா எத்திக்கலா யாருக்கு எது தேவைன்னு அழகாக கொண்டு போகக்கூடியவை. ரெஸ்பான்சிவ், மக்களுக்கு எது தேவைன்னு பார்த்து இமீடியட்டா செயல்படுறாங்க இல்லையா, தட் இஸ் கவர்னன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லுவோமா, கோவிட் எடுத்துப்போம். கோவிட் கட 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 கடன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு, இமீடியட்டா லாக்டவுன் போடு, யாருக்கு எங்க தனியா குவாரண்டைன் வைக்கணும், யாருக்கு பெட் இல்ல பெட்டை கொடு. அப்ப இமீடியட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் இஸ் கால்ட் த பாசிட்டிவ் சைட். அக்கௌண்டபிலிட்டி, நான் ஏன் அதை செய்யறேன், கவர்மெண்ட் ஏன் அதை செய்யறாங்க, பிகாஸ் ஐ எம் அக்கௌண்டபிள் அண்ட் நர்ச்சரிங், ஐ கவர் த பீப்புள், ஐ ப்ரொடெக்ட் த பீப்புள். அப்ப இது எல்லாமே கவர்னன்ஸோட பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாமா? எஸ், எஸ் ஆர் நாட்? சி, கவர்னன்ஸ் இஸ் குவைட் வெரி ஈஸி. பாலிட்டி நம்ம எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுமோ, கவர்னன்ஸையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகான சப்ஜெக்ட் கவர்னன்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு என்ன தோணுதோ, நம்ம புரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சேர்த்து எழுதுறதுதான் ஆன்சரே. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் சொல்லி கொடுக்க போறேன் அழகா, நீங்க அதை புரிஞ்சுக்கும் போதே நீங்க தெரிஞ்சுப்பீங்க.
இப்ப பாசிட்டிவ் சைட் புரிஞ்சுதா? ஆனா நான் என்ன சொன்னேன்? மனிதன் பாதி மிருகம் பாதி. ஸோ வாட் இஸ் த அனிமல் சைட்? த நெகட்டிவ் சைட்ன்றதையும் பார்க்கலாம். The negative side says that is gullible, outdated, vicious, illicit, repulsive, clumsy, erratic. என்ன மேம் இது புது புது பேரா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். என்ன மேம் புது புது வார்த்தைகளா இருக்கேன்னு தோணலாம். பட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரியலி நீடட் டு அட்ராக்ட் த எக்ஸாமினர். நீங்க வந்து சும்மா பழைய வார்த்தைகளை வச்சு எழுதிட்டு இருக்க கூடாது. கவர்னன்ஸ் பேப்பர்லாம் புது புது வார்த்தைகளா அப்படியே அள்ளி போடணும். அப்படி போடும்போது புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கிறதுமே அழகுதான் இல்லையா? We need a dominating vocabulary to prove the efficiency of governance in our subject. இப்ப gullible அப்படின்னு சொல்லும் போது இப்ப உங்களுக்கு தோணலாம் மேம் அது என்ன வார்த்தை? நெகட்டிவ் சைடுன்னு சொல்லியிருக்கேன், குலிபிள்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு சிம்பிளான மீனிங் சொல்லுவா? ரொம்ப ஈஸியா நம்பிடுவோமா? வெரி ஈஸிலி வி ட்ரஸ்ட் இஸ் கால்ட் குலிபிள். நம்ம ஒரு அரசாங்கத்தை சூஸ் பண்றோம், அவங்க நல்லது செய்வாங்கன்னு நம்புறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் த நெகட்டிவ் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், பெட்டிஷன் கொடுத்தோம்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்பா அப்படின்னு நம்புறோம் இல்லையா? தட் இஸ் த நெகட்டிவ் சைட் ஆஃப் கவர்னன்ஸ். ரெண்டாவது அவுடேட்டட். ஏன் இது அவுடேட்டட்னு சொல்றோம்னா இன்னும் நம்ம ஃபார்மலா we have a lots of procedures. அங்கங்க சைனால பட்டனை தட்டினா கம்ப்ளைண்ட் ரீச் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்? இன்னும் லெட்டர் எழுதி கொடுத்து சைன் பண்ணி இதை தாசில்தார் அட்டஸ்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி இப்படி we have a lot of protocols which is keeping governance outdated. Yes or not? And what is the next one? Vicious. What is vicious னு சொல்லும்போது somewhat எப்படி சொல்றது, விஷயஸ்ன்றதும் somewhat ரொம்ப irrelevant பாதின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எலிசிட். எலிசிட்னு சொல்லும் போது எலைட் சொசைட்டிஸோட வியூஸை மட்டுமே எடுத்துப்பாங்க. தே டேக் இன் டு ஒப்பீனியன் ஒன்லி த எலைட்ஸ் வியூ. எலைட் சொசைட்டியோட வியூ பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ரிச் பிகம் ரிச், புவர் இஸ் ஆல்வேஸ் புவர்ன்ற மாதிரி ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகுறது. அதுவுமே கவர்னன்ஸ்ல தப்பான கவர்னன்ஸ்ல சாத்தியம். எஸ் ஆர் நாட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினைப்போம் சில நாடுகள்ல எல்லாம் மினிஸ்டர் புள்ள மினிஸ்டர், அவருக்குள்ள மினிஸ்டர், இப்படி ஒரு செக்மெண்ட் ஆஃப் இப்படி ஒரு சார்ட் ஆஃப் செக்மெண்ட் இருக்கும். நான் யாரையும் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, பொதுவா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரியா? ஒரு உதாரணத்துக்கு. ஓகே. சோ இது ஒரு செக்மெண்ட். இதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடுவாங்க. இந்த பாலிசி யாருக்கு ஃபேவரபிளா இருக்கும்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பாலிசியா டிராஃப்ட் ஆகும். அப்போ எலைட்ஸ் வியூவை மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர சாமானிய மக்களினுடைய ஒப்பீனியன் அங்க பெருசா இம்பாக்ட் இருக்காது. நம்ம நினைப்போம் டேய் இவ்வளவு டாக்ஸ் போட்டா நாங்க எப்படா கட்டுறதுன்ட்டு. ஆனா அங்க வியூ பாயிண்ட் யாருக்கு? இவங்களுக்கா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரிகல்சிவ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது மத்தவங்களோட மத்த செக்டோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகாம ரொம்ப ஐசோலேட்டடா இதுதான் இப்படிதான் இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப டாமினேட்டிவா கொண்டு போறத ரிகல்சிவ்னு சொல்லுவோம். கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆபீஸ் போயிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிஷன் வேற சொல்றீங்க சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் எனக்கு உடனே வேணும்ட்டு கேக்குறீங்க, ஓபிசி சர்டிபிகேட் கேக்குறீங்க. அப்ப அங்க என்ன பதில் சொல்லுவாங்க? வாட் வில் தே ஆன்சர்? உங்களையா கவர்மெண்ட் ஆபீஸ் எக்ஸ்போஷர் இருக்கா இருக்கா இல்லையா? அட எந்த ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்ல சொல்லுங்க. ப்ரொசீஜர். 2 hours வெயிட், 2 days வெயிட். அப்படி சொன்னா கூட பரவாயில்லையே. நம்ம போய் கேட்போம், சார் என்ன சார் எல்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு, அப்புறம் ஏன் சார்னா
சார் அதான் மேடம் ப்ரொசீஜர், வெயிட் பண்ணுங்க. எஸ் ஆர் நாட்? அவங்க they will not even associate or step inside the shoe of others. They will not be in a position, or they are not ready to step inside our shoes and think from our point of view. ஒரு ஏஜ் ஓல்டு பர்சன் பென்ஷனுக்கு அலைவான், அவனே வயசானவன், பென்ஷனுக்கு அலையிறானே, இத்தனை வாட்டி அலைய விடுறவோமேன்ட்டு கூட திங்க் பண்ண மாட்டாங்க. அப்போ these type of sittings is called recursive and they are clumsy. நான் சொன்னேன் இல்லையா, too many procedures makes it clumsy. For example, let me tell you one live example. ஒரு பர்சனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நிப்பான், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி வந்து நிப்பான். தென் சப்போஸ் இஃப் ஷீ இஸ் a woman, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து நிக்கும். அப்ப 3 கமிஷனும் வந்து நிக்கும். அப்ப கவர்னன்ஸ் பண்றோம்னு நிலைமை என்ன? யாருக்கு தாண்டா நான் பதில் சொல்றது? அப்போ it becomes too clumsy or not? Yes. அப்போ erratic. Sometimes it becomes so erratic also. Erratic அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்னா, let me give you. எந்த ஒரு காரணமே இருக்காது, மாறிடும். ஆமா, இப்ப எதுக்கு இந்த பாலிசியை நிறுத்தினீங்க, எதுக்கு இதை ஸ்டாப் பண்ணீங்க, ஏன் இப்ப மாத்தினீங்க? So it will change without a reason. நம்ம நினைப்போம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்ப மாத்தி விட்டாங்க? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கிவ் மீ ஒன் லைவ் எக்ஸாம்பிள் which you felt that மேம் எல்லாமே நல்லா தான் மேம் இருந்தது, ஏன் மாத்தி விட்டாங்கன்னே தெரியல மேம் சடனான்ட்டு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க, ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அம்மா உணவகம் க்ளோஸ்ட், வெரி குட் லைவ் எக்ஸாம்பிள். அம்மா பைசைக்கிள் ஸ்கீம், வெரி நைஸ். ஆனா எங்கப்பா பசங்க சைக்கிள் ஓட்டுது இப்பெல்லாம்? உண்மையை சொல்லுங்க, நடக்க கூட மாட்டேன்றாங்க. அப்ப பைசைக்கிள் கொடுத்தா மட்டும் அது தூங்கிட்டு தான் இருக்கு. எஸ் ஆர் நாட்? அப்ப அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். லேப்டாப் ஸ்டாப் பண்ணுது. சோ ஆஃப் கோர்ஸ் அப்போ வித்தவுட் எனி ரீசன் தேர் வில் பி a சேஞ்ச். இதை விட பெஸ்ட் உதாரணம் ஒண்ணு நான் சொல்லுவா, சேஞ்சிங் கவர்னர். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன் பாலிட்டியில. when the union government change, மத்திய அரசாங்கத்துல ஆட்சி மாறின அடுத்த நிமிஷம் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் கவர்னர் மாத்தி விட்டுருவாங்க. கேட்டா கவர்னன்ஸ் நல்லாட்சிக்காகன்னு பதில் சொல்லுவாங்க. அப்போ அங்க ஒரு ரீசனுமே இருக்காது, ஆனா கவர்னர் மாத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து பிஜேபி போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல டிஎம்கே போயிட்டு இருக்கா. இப்ப சப்போஸ் நாளைக்கே காங்கிரஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆர்.என். ரவி அவர்களை மாத்திடுவாங்க. ஒரு ரீசனுமே இருக்காது, மாத்திட்டு டிஎம்கே ஏத்த மாதிரி ஒரு கவர்னரை போட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல there's a change without any reason. Are you able to understand? So these are the negative sides of the governance. So governance has both the positive side and the negative side. Okay. Now let us come here. So the governance has certain values. And the values என்னன்னா, the constitution, welfare, national unity. இந்த 3 வேல்யூவையும் சேர்த்து புடிச்சு வச்சிருக்கு நம்ம கவர்னன்ஸ். ஏன்னா கவர்னன்ஸ் இல்லைன்னா இந்த வேல்யூ ஒழுங்கா ஒர்க் ஆகாது. இப்ப என் கான்ஸ்டிடியூஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆனாதான் பீப்புளோட வெல்ஃபேர் பாதுகாக்கப்படும். பீப்புளோட வெல்ஃபேர் பாதுகாக்கப்பட்டாதான் நாட்டினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படும். அப்ப இது 3மே ஒழுங்கா ஒர்க் ஆகணும்னா என்னுடைய வேல்யூஸை நான் பாதுகாக்கணும். Yes or not? See, this is actually a very important topic and a foundational topic. இப்ப நமக்கு கிளாஸ் நடக்கும் போது மேம் இப்படிதான் பிபிடியா ஓடுமான்னு நீங்க நினைக்கலாம். இப்ப இந்த டயக்ராம் இருக்கா, இப்ப நான் இந்த பிபிடியை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா கிளாஸ் நடக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, இந்த பிபிடியை அப்படியே நோட்ஸா டிக்டேட் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வேணா இந்த பிபிடியோ நான் ஷேர் பண்ணிடுவேன் அண்ட் நோட்ஸ் டிக்டேட் பண்ணுவேன்னா, அப்ப வேல்யூ ஆஃப் கவர்னன்ஸ்க்கு இந்த டயக்ராம் உங்க கையில இருக்கும், இது என்னுடைய அசோசியேட் நோட்ஸ் நம்ம நோட் புக்ல இருக்கும். பட் என்னோட கிளாஸ்ல நோட்ஸ் டிக்டேஷன் உண்டு. ஏன்னா ரைட்டிங் ஸ்பீட் இஸ் மோர் எசென்ஷியல் ஃபார் யூபிஎஸ்சி. புரியுதுங்களா? பட் இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா இப்போ நான் வெறும் இதை மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இப்ப புரிஞ்சுப்பீங்க. ஆனா ஆஃப்டர் த கிளாஸ் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த பிபிடியை பார்க்கும்போது இட் வில் பி லைக் கிரீக் அண்ட் லாட்டின் ஃபார் யூ. அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் நோட்ஸும் டிக்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் சில ஐட்டம் ஹேண்ட் அவுட் கொடுப்போம், சிலது ஹேண்ட் அவுட்டுமே உங்களுக்கு ஷேர் ஆகும். அடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம், அதெல்லாம் அடிஷ்னல் வேல்யூ.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பர்டிகுலர் லா ஒரு பர்டிகுலர் கேஸ் இதெல்லாம் வந்து ஹேண்ட் அவுட்டா கொடுக்கும். ஓகே ஃபைன். இப்போ இங்க பாருங்க. ஸோ கவர்னன்ஸ். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் கவர்னன்ஸை ரீச் பண்ண we need a framework and a mechanism and the outcome at all level of government. நமக்கு ஒரு framework வேணும், ஒரு மெக்கானிசம் வேணும். பட் அது எங்க யூனியன் லெவல்ல மட்டுமான்னு கேட்டா கிடையாது. யூனியன் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் லோக்கல் லெவல் வரைக்குமே நமக்கு அந்த framework கரெக்டா இருந்தாதான் இந்த வேல்யூ ஆஃப் கவர்னன்ஸை ரீச் பண்ண முடியும். ஓகே ஃபைன். நவ் லெட் us see further. இப்போ there's an inquisitiveness. And the inquisitiveness says that, is our governance dynamic? Yes, of course. நாட்டோட செக்யூரிட்டியை பாதுகாக்கணும், சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும். அப்ப நான் அப்பப்ப இருக்கக்கூடிய நீடுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருந்தாதானே நல்லது. If I am static, if the governance is static, அப்ப சொல்லுங்க, கவர்னன்ஸ் ஸ்டாட்டிக்கா இருந்தா அது சரியா இருக்குமா? Will it work perfectly? Will it support in India? For example, இப்ப பாகிஸ்தான் நம்மள அட்டாக் பண்ணாங்க. If the governance is static, நம்ம நிலைமை என்ன? இருங்கப்பா புரோட்டோகால் எல்லாம் சரியாகட்டும், அக்கார்டிங் டு புரோட்டோகால் பெர்மிஷன் வாங்கணும், அப்போ பெர்மிஷன் வந்தாதான் நாங்க அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். அப்போ it is dynamic. Are you clear? So security and law and order, இது ரெண்டுமே பாதுகாக்கணும்னா the governance has to be dynamic enough to make it adaptable to whatever is needed currently. Now, இப்ப இங்க பாருங்க. Does governance have some challenges? Yes, of course. நமக்கு கவர்னன்ஸ்க்கு சேலஞ்ச் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நினைச்ச வேல்யூஸ் எல்லாம் சரிதான். கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், வெல்ஃபேரை பாதுகாக்கணும், ஒத்துமையை பாதுகாக்கணும், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சது எல்லாமே சரி. ஆனா அதையும் தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதையெல்லாம் நம்ம நினைச்ச விஷயங்கள் சரி, ஆனா அதெல்லாம் நமக்கு ரீச் ஆகுதா? சொல்லுங்க, யோசிப்பாங்களேன். இவ்வளவு நல்ல வேல்யூஸ் வச்சிருக்கோம் கவர்னன்ஸ்ல. we have such a wonderful values. இவ்வளவு wonderful values வச்சிருக்கக்கூடிய நாட்டுல ஃபெயிலியர். அப்ப அந்த ஃபெயிலியர் காரணம் என்ன? அப்ப we have certain challenges, and the challenges are, first thing is corruption. We have a high level of corruption. Nepotism. Nepotismனா தெரியும் இல்லையா? How many of you know or have heard about this word nepotism? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Any idea what it is? என்ன தெரியுதோ சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா வந்து கவர்னன்ஸ்ல முக்கியமான வார்த்தை இதுதான், நெப்போட்டிசம். ஆதவன், உங்களுக்கு என்ன தெரியுதோ அது சொல்லுங்க. எஸ் மேம், சப்போர்ட் டு a particular only, giving the power the child without merit, favoring only a person for certain position. Exactly. நெப்போட்டிசம்ன்றது ஒரு செக்ட், அந்த செக்ட் அடுத்தடுத்த வம்சாவளி, அந்த ஹெரிடிட்டரின்னு சொல்றோம்ல, அவங்க மட்டுமே ஆளக்கூடிய லெவல்ல இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் நெப்போட்டிசம். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல இன்னும் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரிய மீனிங்கே பார்ப்போம். அண்ட் தென் இன்எஃபிஷியன்சி. இப்போ யோசிப்பாங்களேன், நெப்போட்டிசம் இருந்தா கண்டிப்பாங்க இன்எஃபிஷியன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் மிஸ்டர் ஏ. ஹி இஸ் மினிஸ்டர்னு சொன்னா நீங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவீங்க. ஓகே, லெட் அஸ் டேக் ஹி இஸ் an IAS ஆஃபீஸர். சரியா? இவர் என்ன பண்றாருன்னா, எப்படியோ மிஸ்டர் பி யாருன்னா ஹி சன் ஆஃப் ஏ, இவரையும் ஐஏஎஸ் ஆக்கிடுறாரு எப்படியோ. பட் மிஸ்டர் பி இஸ் நாட் ஃபிட் இனஃப் டு பிகம் an ஐஏஎஸ் ஆஃபீஸர், பட் ஸ்டில் எப்படியோ ஐஏஎஸ் ஆயிடுறாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் இஸ் த சன் ஆஃப் ஏ. குரூப் ஒன் கேடர்ல உள்ள வந்து அப்படியே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்கி பியும் ஐஏஎஸ் ஆயிடுறாரு. அப்போ திறமையே இல்லாத பி ஐஏஎஸ் ஆகும்போது அங்க
இன்எஃபிஷியன்சி ஏற்படுமா இல்லையா? எஸ். இப்ப நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், நான் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர்னு வச்சுப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, என் அக்கா பையனுக்கு வந்து நீ மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துதான் ஆகணும்ன்ற. பட் let us assume my husband's nephew is not even have not even completed 10th standard னு வச்சுக்கோ. And I'm giving the education minister to him. நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். நீங்களே திங்க் பண்ணுங்க. I'm a chief minister and my husband is telling that you have to give to my nephew the education ministry and he has not even crossed 10th standard. And this type of thing is called nepotism, which affects inefficiency, which creates inefficiency. And we have a limited capacity. ஏன்னா இதெல்லாம் இருந்தாலே அங்க திறமை கம்மியா இருக்கும். திறமை இருந்து கெப்பாசிட்டி கம்மியா இருந்தாலே நாடு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப கவர்னன்ஸ் வில் பிகம் அ ஃபெயிலியர். அப்ப இது எல்லாமே ஒழுங்குபடுத்தணும்னா, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு 3 விஷயம் வேணும். டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அப்புறம் இன்னொன்னு என்ன, உன் வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் வேலையை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர். ஆமாவா இல்லையா? யோசிப்பாங்களேன். இவர் இந்த காரணத்துக்காக அமைச்சரானார் அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா இருந்தா அப்ப அங்க பிரச்சனை இல்லையா? அப்ப அங்க நெப்போட்டிசம் அடி வாங்கிடுமா? இன்எஃபிஷியன்சி அடி வாங்கிடுமா? இவருக்கு பதிலளிக்க வேண்டும், மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி. அப்ப அகைன் அங்க லிமிடெட் கெப்பாசிட்டி, கரப்ஷன் காலி ஆயிடுமா? எஸ்ஓபி, அவர் வேலையை நீ கேட்காத, இவர் வேலையை நீ கேட்காத, யாரும் யார் வேலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும்போது இன்னும் efficiency of governance increase ஆகுமா? Yes or not? My dear students, so far நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த governance aspect, that is what is governance, what are the views, challenges, புரிஞ்சுதா இல்லையா? I want your feedbacks. A minute. Others? And one more thing, இதுக்கப்புறம் யூடியூப்லயும் நம்ம வந்து நிறைய செஷன்ஸ் போட போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுவும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அது கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சின்ன, அதாவது நம்ம ப்ரிப்பரேஷன்ல வந்து ஒரு 0.1% கூட அவங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். சரிங்களா? அண்ட் ஐ நோ இந்த டெமோ நான் வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணது டெமோ தான். பிகாஸ் த டே வாஸ் குட், நல்ல நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பட் இதுக்கப்புறம் ரெகுலராகவே வி வில் பி ஆக்டிவ் இன் ஆன்லைன் அண்ட் யூடியூப். மிஸ் பண்ணாம எல்லா செஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப கூட ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர் ஓடிட்டு இருக்கு ஹாட்டா, அதை பத்தி நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அது வந்து யூடியூப்ல வந்துடும். வந்தோன்னா அந்த கரண்ட் அஃபேர் என்னன்னா டெலகிராம்ல பாத்துக்கிட்டே இருங்க. any updates I will be posting in Telegram. Okay, fine. So SOP இருக்கிறதுலே நமக்கு வந்து கவர்னன்ஸ்ல கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா இந்த எஸ்ஓபி பா. இந்த எஸ்ஓபினா என்ன மேம், சோப்பான்னு கேட்றாதீங்க. இட் இஸ் கால்டு செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, one minute, someone has texted something. Okay, separation of power. Let me explain you what is this. The separation of power is a fundamental principle. இது வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இன் a democratic government. அப்ப இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட்ல இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம அடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. அப்ப எங்க இருக்கும் இது? ஒரு மக்கள் ஆட்சி கொண்ட அரசாங்கம், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல தான் இருக்கும். that ensures the government functions are divided. அப்ப இது என்ன என்ஷோர் பண்ணுதுன்னா வேலைகளை பிரிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட்ல டிவிஷன் ஆஃப் ஒர்க்னு ஒண்ணு படிப்போம். அண்டர் மேனேஜ்மெண்ட் we used to read something called division of work. அங்க மேனேஜ்மெண்ட்ல டிவிஷன் ஆஃப் ஒர்க் மாதிரி ஓகே நம்மளோட கவர்மெண்ட்ல செய்யக்கூடியது டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அத நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்றாங்க. வித்தியாசம் புரியுதா?
அங்க மேனேஜ்மெண்ட்ல படிச்ச அதே கான்செப்ட் தான் இது, மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பல வேலை இருக்கா. அப்படி என்ன மேம் கவர்மெண்ட்டுக்கு வேலை? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து கிங்ஷிப்ல இருக்கோம்னு வச்சுப்போம். இஃப் யூ அண்டர் அ கிங், நம்ம தான் அரசன், நமக்கு என்னென்ன வேலை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் வி ஆர் த கிங், வாட் ஆல் டாஸ்க் டு வி ஹேவ்? அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் மீ லைக் மேம், எல்லா செஷனும் எவ்வளோ ஸ்பேன் இருக்கும்னு. ஆன்லைன்ல கண்டிப்பா வந்து 2 hours எல்லாம் உங்களை உட்கார வச்சு போர் அடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நமக்கு 1 hour செஷன் ஆர் 1.5 hour செஷன்னாலும் எஃபெக்டிவா இருக்கணும்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ த செஷன் ஷுட் பி 1.5 hours ஒன்லி. ஓகே, செஷன் பத்தின டவுட்ஸ் இருந்தா அதை கடைசியில கேட்டுருங்க. சரியா? ஃபைன். வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், பீப்புள், ஜுடிஷியல் ஒர்க். எஸ், இப்போ ஒரு அரசன்னா அவன் இந்த பக்கம் நாட்டை காப்பாத்தணும். வெரி குட், ஆதரவு போட்டா இருப்பாங்க. டிஃபென்ஸ், மிலிட்ரி, ஜஸ்டிஸ், லா அண்ட் ஆர்டர். அடுத்து என்னப்பா மக்களை பத்தி விட்டுட்டீங்க? பீப்புள் வெல்ஃபேர், அதுவும் சேர்த்து இருக்கணும்ல. எஸ், யோசிச்சுப்பாங்க. அப்போ ஒரு ஜீவன் இத்தனை வேலையும் செஞ்சா will he not forget everything? எஸ் ஆர் நாட்? ஒரு யதார்த்தமா நமக்குள்ள பேசிப்போமே. இப்ப நம்மளே அரசனா இருந்தா என்னடா இது வாழ்க்கை? இந்த பக்கம் ஒருத்தர் சண்டைக்கு வரா, அந்த பக்கம் ஒருத்தர் அது பிரச்சனைன்றான், இந்த பக்கம் மக்கள் இங்க நிக்கிறாங்க, அந்த பக்கம் இதை பண்றாங்க, இதுல வீட்டு பிரச்சனை வேற. தோணுமா தோணாதா நமக்கு? Do we have this thought or not? It will be, obviously. அப்போ when a king is provided with so much of task, at that time administration might go with a malfunction. Administration might be, diluted. Dilution of administration will lead to non-democratic form of government, or the welfare of the people might not be satisfied. எஸ் or not? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருந்து என்ன சொல்றேன், என் மக்கள் நல்லா இருக்காங்கன்னு. ஆனா அங்க போய் பார்த்தா என் மக்கள் வந்து பசி பட்டினியில உட்காந்து இருப்பாங்க. ஏன்னா எனக்கு பல வேலையில நான் மக்களை பார்த்து இருக்க மாட்டேன். இந்த பக்கம் நாட்டை காப்பாத்தணும்னு சண்டைக்கு போயிருப்பேன் நானு. இந்த பக்கம் நாட்டுக்குள்ள வந்து பார்த்தா என் மக்கள் பசி பட்டினியில இருப்பாங்க. அப்போ this is the reason why many philosophers emerge with a lot of ideology. Separation of power is dividing the work between the legislature, executive and the judiciary. இந்த மூணு ஆர்கன்ஸ்க்கு இடையே ஒர்க்க பிரிச்சு கொடுக்கிறது தான் நமக்கு என்ன? SOP. ஓகே, இப்போ let me show you something. We have 3 different philosophers. நமக்கு இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. நமக்கு வந்து we have a historical evidence of Aristotle. அரிஸ்டாட்டிலோட பாலிடிக்ஸ் அப்படின்ற புக்ல இவர் இன்டைரக்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா, த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஹாஸ் டு பி செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸை பிரிச்சா பெட்டருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் எப்படி செப்பரேட் பண்ண சொல்லியிருப்பாருன்னா, லைக் ஒன் ஷுட் பி டெலிபரேட்டிவ், ஜுடிஷியல், மேஜிஸ்ட்ரேட். ஓகே, இப்படி மூணா பிரிச்சிருங்க சார், பிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்ன மாதிரியே மிஸ்டர் பிளேட்டோ ஸ்டேட்மேன் என்ற அவரோட புக்லயுமே சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, when we go with separation of power it would be better. ஆனா இவங்க ரெண்டு பேருமே they propounded this philosophy indirectly only and not directly. இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா இது சொல்லவே இல்லை, இன்டைரக்டா சொன்னாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they'll be supporting centralization of power. What is centralization of power? ஒரு ஆள் கிட்ட அதிகாரம் இருக்கிறத சென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். இப்படிதான் இருக்கணும் அதிகாரம்னு சொன்னது இவங்கதான். ஓகே, ஆனா இன்டைரக்டா இதையும் சொல்லிட்டு இன்னொரு சைடு என்ன சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் வேலையை பிரிச்சு கொடுத்தாலும் நல்லா தாங்க இருக்கும், பெட்டருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே இன்டைரக்டா அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் பத்தி கொடுத்தவர் மாண்டெஸ்கியூ. He is the one who propounded the doctrine of separation of power. Del Esprit des Lois அப்படின்றது இவரோட புக். அந்த புக்கோட பேரு தான் ஸ்பிரிட் ஆஃப் லா.
ஓகே, அந்த டெல் எஸ்பிரிட் டெஸ் லூயிஸ் அப்படின்றது ஒரிஜினல் புக் நேம். அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படின்னு எல்லா புக்லயும் வச்சிருப்பாங்க. அந்த மாண்டெஸ்கியோட இந்த பிரின்சிபிள் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர் which was written in this book called Spirit of Law. ஓகே, அப்ப இப்ப செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்ன? எக்ஸிகியூட்டிவ்னா நீ லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, லெஜிஸ்லேச்சர்னா நீங்க லாவை மேக் பண்ணுங்க, யூ மேக் த லா. And judiciary-na, you please evaluate the law or you please take care of justice alone. நீங்க நியாயத்தை மட்டுமே நிலைநாட்டுறது பாருங்க சார், ப்ளீஸ் என் விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படி பிரிச்சு வச்சதுதான் SOP. ஓகே, நெக்ஸ்ட். Now the principle of SOP has 3 things. SOP-க்கு அடிப்படையா இந்த 3 விஷயம் இருந்தாதான் SOP வந்து எஃபெக்டிவா இருக்கும். To have an effective SOP, we need these 3 principles. One is distinct personnel. இப்போ ஒரே ஆள் கிட்ட எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ் 3 வேலையும் கொடுத்தா அது SOP-யா? 3 வேற வேற வேலை தான். ஆனா ஒரே ஆள் கிட்ட கொடுத்தா can I say it as SOP? நானே ஜட்ஜு, நானே வந்து எக்ஸிகியூட்டிவ், that is the chief minister, and நானே வந்து MP. அது நல்லா இருக்குமா? Is it SOP? Not at all. அப்ப there should be a distinct personnel. இந்த மூணுத்துக்குமே 3 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 கேரக்டர்ஸ். அண்ட் 3 பேருமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. எக்ஸிகியூட்டிவா இருக்கட்டும், லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், அவன் வேலையை செய்யணும். நோ எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன், நான் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். எக்ஸிகியூட்டிவ் வேலைன்றது தனி, லெஜிஸ்லேச்சர் வேலைன்றது தனி, ஜுடிஷியரி வேலை தனி. அப்ப வேலைகள்லயும் தனித்தனியா இருக்கணும், ஆட்களும் தனித்தனியா இருக்கணும், யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த 3 பிரின்சிபல் இருந்தாதான் SOP எஃபெக்டிவா இருக்கும். Now, when it comes to the stage of importance, okay, why it is important அப்படின்னு பார்க்கும்போது மேம் தேர்ட் பிரின்சிபல் ஒன்ஸ் அகைன். பட் தென் தேர்ட் பிரின்சிபல் என்னன்னா நான் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது யாரும் யாரோட ஃபங்க்ஷன்ஸ்லயுமே வந்து இன்க்ளூட் ஆயிக்க கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியரியோட நீதி கொடுக்கக்கூடிய வேலையில நான் தலையிடக்கூடாது, லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ணக்கூடிய வேலையில ஜுடிஷியரி தலையிடக்கூடாது, அந்த வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், இப்போ இம்பார்ட்டன்ஸ் இது முக்கியம் தானா மேம்னு கேட்டா எஸ், கண்டிப்பா முக்கியம் தாங்க. எப்படி முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் இன்டர்ஃபியரன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்றது, இங்க பாருங்க, ரைட் ஆயிடுச்சு. ஓகே, லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். நம்ம ஃப்ரேம் பண்ணும்போதே கான்ஸ்டிடியூஷன்ல இப்ப நீங்க சொல்ற நான் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது தலையிடாம, இது நான் ஃப்ரேம் பண்ணும் போதே ஃபங்க்ஷன்ஸை பிரிச்சு கொடுக்குறது. நான் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது தலையிடாம பண்றது, ஆனா இது ஃப்ரேமிங்லயே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தீஸ் பீப்புள்ன்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துரு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப பிரிவென்ட் டைரனி. டைரனி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆள் கிட்ட அதிகாரங்கள் இல்லாம தடுக்கிறது SOP. ஆமாவா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, கிங், இவங்கிட்டயே தான் ஜுடிஷியல், எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் எல்லா வேலையும் இருந்துச்சு. தட் இஸ் கால்ட் டைரனி. ஆனா இப்போ அப்படி இல்லாம ஜுடிஷியரிக்கு ஒரு ஆள், எக்ஸிகியூட்டிவ்க்கு ஒரு ஆள், லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு ஆள்னு சொல்லும் போது அப்ப இந்த டைரனிய இந்த பேட்டர்ன் அவாய்ட் பண்ணுதா? அண்ட் இட் சேஃப்கார்ட்ஸ் தி லிபர்ட்டி. பிகாஸ் யார், அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிகியூட்டிவே என்னோட லிபர்ட்டி எடுத்தாலும் ஜுடிஷியரி வந்து பாதுகாத்து கொடுக்கறானா? அப்ப பீப்புளோட ஃபங்க்ஷன்ஸ், பீப்புளுக்கு தேவையானது பெர்ஃபெக்டா ரீச் ஆகுமா? அண்ட் ப்ரமோட் அக்கௌண்டபிலிட்டி. இவங்க தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பீப்புளுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது.
நான் யார்கிட்ட போய் இதை கேட்கணும்ன்ற குழப்பம் இருக்காது. நீதியா ஐ கோ டு ஜுடிஷியரி, லா மேக்கிங்கா ஐ கோ டு லெஜிஸ்லேச்சர், இந்த லா ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு கேட்கணுமா ஐ கோ டு எக்ஸிக்யூட்டிவ். அப்போ அவங்க வந்து என்ன கேட்காத அவனை போய் கேளுன்னு சொல்ல முடியாது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சார் என் வீட்டு பைக் காணோம் சார் அப்படின்னு போய் நீங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்வாரு சொல்லுங்க? What will the prime minister say? Go and give complaint to judiciary, go to court. Yes or not? இதே சார் எங்க வீட்டு பைப்ல தண்ணி வரல சார்னு நீங்க கவுன்சிலர் கிட்ட போய் கேக்குறீங்க. கேன் நீ சே கோ டு கோர்ட், கோர்ட்டுக்கு போய் கேளுங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ்ல தான் கவுன்சிலரும், கவுன்சிலர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ். சொல்ல முடியாது. ஏன்னா கவுன்சிலர் இஸ் எக்ஸிகியூட்டிவ், அவர் தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஹி இஸ் அக்கௌண்டபிள் டு அஸ். புரியுதா? அப்ப யார் எதுக்கு அக்கௌண்டபிள்ன்ற வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இஃப் வி ஹாவ் அ பெர்ஃபெக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் and this help in a better efficient administration. இதன் மூலமாக நல்ல administration நமக்கு உண்டு. That's the reason why SOP is important. Now let us see how SOP is existing in India. Yes, Article 50, executive and judiciary separated. Article 53 and 54, பிரசிடென்ட்டும் சரி கவர்னரும் சரி எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்கு. The executive powers are in their hands according to Article 53 and 154. And 121 and 211 என்னன்னா பார்லிமெண்ட்டும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி can't discuss the affairs of the judge. ஜட்ஜை பத்தி எந்த ஒரு டிஸ்கஷனும் ஹவுஸ்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்றதான் 121 and 211. And 123 என்னன்னா ஆர்டினன்ஸ். உங்களோட வேலையை நான் செய்வேன் இன் யோர் ஆப்சன்ஸ், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்ப இது எல்லாமே யார் எதை செய்யணும்னு, அதாவது பார்லிமெண்ட் இல்லைன்னா நான் செய்வேன், நான் இருக்கும்போது பார்லிமெண்ட் தான் செய்யணும், பார்லிமெண்ட் இருக்கும்போது அவன் தான் செய்யணும், அப்படி தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்காங்களே. அண்ட் திஸ் இஸ் கால்ட் SOP in India. அப்ப செப்பரேஷன் ஆஃப் பவர் இந்தியால இருக்கா இல்லையான்னு கேட்டா வாட் இஸ் ஆன்சர்? Do we have separation of power in India or not? We have, obviously. Now let us go to the checks and balances. We do have some checks and balances for these SOP. One is the legislative oversight and the other one is the judicial review. ஏன்னா ஜுடிஷியரி பார்லிமெண்ட் போடக்கூடிய சட்டங்கள் சரியில்லைன்னா அதை ரிவ்யூ பண்ணிட்டு வாய்டுன்னு சொல்லிடுவான். The laws made can be declared void by the judiciary. அதே மாதிரி legislative oversight-ன்றது என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் no confidence motion, question hour, then debates, இதன் மூலமாக இவங்களை ஆக்டிவாவே வச்சிருப்பாங்க யாரு? நம்மளோட லெஜிஸ்லேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், எம்பி பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்களா? நம்பிக்கை இல்லா தீர்மானம் நோ கான்பிடன்ஸ் மோஷன் ரைஸ் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றாங்களா? அப்ப திஸ் இஸ் கால்ட் அ செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். நீ எனக்கு பதில் சொல்லனா உன்னை தூக்கிடுவேன். பிகாஸ் நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆச்சுன்னா, இஃப் பாஸ்ட் இன் லோக்சபா என்ன நடக்கும்? The whole council of ministers have to resign. மொத்த council of ministers தான் resign பண்ணும். அப்போ the SOP and the checks and balances create a good administration. ஒத்துக்குவீங்களா? இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் என்ன வேலை செய்யணும்ன்றது தனியா சொல்லிட்டோம் இந்த ஃபார்ம் ஆஃப் SOP. ஆனா செய்யலைன்னா லெஜிஸ்லேச்சர் கேள்வி கேட்பான்னு இங்க ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தானே ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும் நமக்கு. அப்படி கேள்வி கேட்க மட்டும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த 5 வருஷம் என்ன ஆகும்? அவங்க வச்சதுதான் சட்டம், யாரும் எதுவும் பண்ண முடியாது. Is it fine? Is it clear? இப்போ these are the chart that shows the importance and the weightage of governance. கவர்னன்ஸ்ல இதெல்லாம் தாங்க பேசிக் சாப்டர்.
comparing with other constitution, executive, legislature, SOP, federalism, bodies, welfare, poverty, HDI, economic reform, accountability, and NGO, and IR. ஐயா வந்து சாலிடா 50 மார்க்ஸ் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது ஃபிளக்சுவேட் ஆச்சு, இப்ப அப்படி கிடையாது. இப்போ 50 மார்க்ஸ். இது எல்லாமே கவர்னன்ஸ். ஓகே, அதுலயும் கவர்னன்ஸ்ல ஸ்பெசிபிக்கா என்னென்ன டாபிக்கு கேட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கேன். இப்ப அதுல ஒன் டாபிக் தான் நான் எஸ்ஓபி. அப்ப எஸ்ஓபிக்கு எல்லா வருஷமும் கொஸ்டின் இருக்கு. நமக்கு கொஸ்டின் இல்லாத வருடங்களே கிடையாது. என்ன நம்பர் ஆஃப் மார்க்ஸ் டிஃபர் ஆகும். சில வருஷங்கள் 10 மார்க்ல கேட்பாங்க, சில வருஷம் 12 மார்க் கேட்பாங்க, சில வருஷம் 15 மார்க் கேட்பாங்க அதுல இருந்து. அப்போ பட் ஸ்டில் the question is frequent in this chapter called SOP. அப்ப SOP பத்தி, what is SOP, what are the viewpoints, what are the challenges, how the government is functioning, இன்னும் சிலது இந்தியால எப்படி இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா SOP பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீங்க எழுத முடியுமா முடியாது? எனக்கு இப்ப சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு SOP பத்தி ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருப்பேனா, ஒரு சின்னதா எடுத்திருப்பேனா, what is governance, what is SOPன்னு? எஸ். இப்ப இந்த 45 மினிட்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த வச்சு எஸ்ஓபி பத்தி ஒரு 5 மார்க் ஆர் 10 மார்க் கொடுத்தா உங்களால எழுத முடியுமா முடியாதா? இப்ப ஒரு பேப்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்கன்ற. இஸ் இட் நாட் பாசிபிள் டு ரைட் ஃபியூ திங்ஸ் அட்லீஸ்ட்? கண்டிப்பா முடியும். இப்படி நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கா நம்ம ஸ்பிளிட் பண்ணி அதை பத்தி தான் கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் இந்த மாடியூல்ல உங்களுக்கு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் மட்டுமே உங்களுக்கு 35 செஷன்ஸ் இருக்கும். பாலிட்டி 60 செஷன்ஸ். அதாவது உங்களுக்கு நான் பஃபர் வச்சு சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் கவர்னன்ஸ் 35 செஷன்ஸ் உண்டு. ஓகேங்களா? And then these are the syllabus. So Indian Constitution, function and responsibility of union and state, SOP, comparison of Indian Constitution with other country and their issues, and structure, organization and function of executive and the judiciary, மற்ற மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் பத்தி படிப்போம். RPA ஓட சைலண்ட் ஃபீச்சர், then various constitutional posts, for example election commission of India, CAG. நம்ம பாலிட்டியில என்ன படிப்பீங்களோ அதேதான். அதனால இந்த டாபிக்லாம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், பாலிட்டிலே இன்டெகிரேட் பண்ணிடுவேன். சரிங்களா? அண்ட் தென் இதெல்லாம் தான் மேஜர். நம்ம தனியா பாக்குறது இதெல்லாம் தான் பார்ப்போம். ஓகே, அண்ட் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. Explain and distinguish between Lok Adalat and Arbitration Tribunal, whether they entertain civil as well as criminal cases. இதான் கொஸ்டினே. இது ஒரிஜினல் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின். இப்ப பாருங்க, இவங்க என்ன கேட்டிருக்கான், லோக் அதாலத்துக்கும் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனலுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இந்த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல்லாம் நான் உங்களுக்கு எங்க சொல்லி கொடுப்பேன்னா குவாசி ஜுடிஷியல் பாடியில சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? இப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ் எதை ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டா இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். புரியுதா? இப்ப பாருங்க, the growth of cabinet system has practically resulted in the marginalization of the parliamentary system. இப்ப இது கொஞ்சம் அனாலிட்டிக்கல். ஆனா இந்த கொஸ்டின் ஈஸி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸி. இங்க பாருங்க, இவன் என்ன சொல்றான்னா கேபினெட் சிஸ்டம் வளர்ந்துகிட்டே வருவான். அப்ப என்ன அர்த்தம்? கேபினெட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வளர்ந்துகிட்டே வராங்க பிராக்டிக்கலா. அதனால பார்லிமெண்டரி சூப்பர்மசி கம்மி ஆயிட்டே வருது. எங்க இது ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம் எப்படின்னு. எப்படி? ரூலிங் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டா, நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க வச்சதுதான் சட்டம் ஆயிடுது இல்ல. அப்ப பார்லிமெண்ட் நினைக்கிற எந்த விஷயத்தையும் எதிர்கட்சியோட வாய்ஸ் கூட கேட்காது இல்ல. அததான் இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். புரிஞ்சுதா? இப்போ இங்க பாருங்க, the duty of CAG is not merely ensuring the legality of expenditure but also its prosperity. Comment. அப்ப what is the role of a CAG எழுதணும், அவ்வளவுதான். Analyze the role of local body in providing good governance at local level and bring out the pros and cons, merging the
rural local body with urban local body. இது current affair mixed static. இப்ப ரெண்டே ஒன்னா சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பின் விளைவுகள் என்ன, அவ்வளவுதான். Now tell me, is governance a too hard subject to understand? இப்ப நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் ஒரிஜினல் questions of UPSC, original mains question. As I'm a beginner, will course starts from basic, ma'am? Yes, Vishnu. Polity and governance basics ல இருந்து போகும். Prelims, mains ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும், இன்டர்வியூ வரைக்குமே யூஸ் ஆகும். இன்டர்வியூக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தேவை, அதெல்லாம் நம்ம இதுலயே கவர் பண்ணிடுவோம். சோ அது உங்களுக்கு இன்டர்வியூக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு A to B ல இருந்து சொல்லி கொடுப்பேன். ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாலிட்டி அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க அவங்கள வேணா குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, ஹவு மை கிளாஸஸ் வில் பீன்ட்டு, தே வில் ஷுவர்லி கிளாரிஃபை. ஓகே, ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? So remember, my dears, arise, awake, and stop not till the goal is reached. These are not just a phrase, it's just a mantra of life. இதை நம்ம திங்க் பண்ண பண்ண நம்ம எப்பவுமே விழிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். நம்ம தோத்தே போனாலும் தோல்வின்றது அதாவது ஸ்டாட்டிக் கிடையாது. ஆஸ் ஐ சே, நம்ம இன்னைக்கு கவர்னன்ஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இட்ஸ் டைனமிக். அப்ப நம்ம ரீச் ஆக வேண்டிய கோலை நினைச்சு போயிட்டே இருக்கணும். பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், மேம் கவர்னன்ஸ் ஒண்ணுமே புரியவே இல்லை மேம், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேம். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டே 1 என்கிட்ட பாலிட்டி வந்த ஸ்டூடெண்ட், என்னடா இது ஒண்ணுமே புரியவே இல்லையன்றவங்க டே 45ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா மாறின நாட்கள் உண்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாலிட்டியை பண்ண அளவுக்கு கவர்னன்ஸும் என்னால பண்ண வைக்க முடியும். With my best notes, with a lot of references and work. கண்டிப்பா உங்களுக்கு இதுல நல்ல ஸ்கோர் நீங்க வாங்கிட்டீங்கனாலே யோசிச்சு பாங்களேன். இப்ப இந்த வாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎஸ்ல நல்லா அந்த அளவுக்கு பெருசாலாம் போடல. ஆனா பாலிட்டியில 15ல ஒரு 12 போட்டவங்க கூட பெஸ்ட் சான்சஸ். அப்ப நமக்கு இந்த சப்ஜெக்ட தொடாம போவே முடியாது. இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ரென்த் ஆக 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 மற்ற சப்ஜெக்ட்ஸை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்டாட்டிக். ஹிஸ்டரி ஆகட்டும், ஜியோகிரபி ஆகட்டும் ஸ்டாட்டிக். ஆனா பாலிட்டி அப்படி கிடையாது. ஹிஸ்டரி என்ன, வந்தா சென்றா வென்றா, அவ்வளவுதான். அததான் படிப்பீங்க. ஜியோகிரபி, எர்த் இஸ் லைக் திஸ், இந்தியா இஸ் லைக் திஸ், இந்தியாஸ் பிளேன்ஸ் ஆர் லைக் திஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் லைக் திஸ். இதானே, அதுல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஆனா இது அப்படி கிடையாது. திஸ் இஸ் அ பேப்பர் வேர் இட் கீப்ஸ் ஆன் இவால்விங். அப்ப அந்த எவல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மாடியூல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, மோனிஷாவும் கொடுத்தீங்களோ? சோ இந்த கோர்ஸ் பத்தி, ஓகே, யூபிஎஸ்சி பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் மாடியூல் பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. The admission is going on. Classes are going to start on June 10 as it's a auspicious day. I have planned to start it on June 10 and the batch timing will be 10 a.m. Okay, fine. Yes, Monisha is already in target G1 batch la irukanga. Okay, and follow the Telegram channel. நீங்க Telegram follow பண்ணல அப்படின்னா யோகா கோபி இஸ் மை டெலிகிராம் சேனல், மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர் பேஸ்டு கண்டென்ட்ஸும் போஸ்ட் பண்ணுவேன், அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இதுக்கு கால் பண்ணுங்க, இல்ல இதுல டெலிகிராம்லயும் டெக்ஸ்ட் பண்ணலாம். யூ கேன் டெக்ஸ்ட் ஆர் சாட் போத் இன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் அண்ட் கெட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் our மாடியூல். இந்த மாடியூல்ல உங்களுக்கு வெறும் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் மட்டும் கிடையாது, இதுல அடிஷ்னலா காம்ப்ளிமெண்ட்ரியா பல விஷயங்கள் நான் ஆட் பண்ணிருக்கேன். அது அத்தனையுமே உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் மாடியூலா இருக்கும். நீங்க சேர்ற மாடியூல் என்னவோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பட் த காம்ப்ளிமெண்டரி மாடியூல் வில் ஷுவர்லி மேக் யூ பெட்டர் வித் மல்டிபிள் திங்ஸ். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப என்கிட்ட கேட்கலாம். Do you have any doubts? Sure not? சொல்லுங்க ஆதவன், எனி டவுட்?
எஸ் மேம்னு போட்டிருக்கீங்க. வாட்ஸ் யூர் டவுட்? நோ மேம், அதான் எஸ் மேம்ட்டீங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த டெமோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கலாம், யூடியூப்ல அப்லோட் பண்றேன். யூ கேன் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக் ஷூர் தட் தே கேன் ஆல்சோ வாட்ச் த டெமோ ஆஃப் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. ஐ கேட்ச் யூ டுமாரோ. நாளைக்கு ஒரு டெமோ இருக்கு. இட் இஸ் பாலிட்டி ஓரியன்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அந்த டெமோ மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. அது கரண்ட் அஃபேர்ல பாலிட்டி எவ்வளவு மேஜர் பிளே இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.